ஆனால் 75க்கு கீழே கம்மியாக இருக்கும். அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் சொல்லக்கூடிய பர்சன்டேஜ்ன்றது மினிமம் 50%க்கு கீழே தான் சொல்லியிருப்பாங்க. இந்த பர்சன்டேஜ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் மெரிட் பேஸில் தான், அந்த கட் ஆஃப் பேஸில் தான் பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கும். ஸோ அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காலேஜில் ஸோ ஓவரால் பர்சன்டேஜ் வந்து 75% மேலே இருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், லா காலேஜில் ஜாயின் பண்ணிக்க முடியும். 3 இயர் எல்எல்பி. ஓகே, 3 இயர் எல்எல்பி நம்ம முடிச்சிட்டோம். 3 இயர் எல்எல்பி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பார் கவுன்சிலில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸ்டேட் பார் கவுன்சிலில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போது ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லாயருக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஸோ முதல்ல வந்துட்டு ஸ்டேட் பார் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அது என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கப்புறம் ஏஐபி, அதாவது ஆல் இந்தியா பார் கவுன்சில், ஏஐபிஇ. ஓகே, அதை அவங்க நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஏஐபிஇ அப்படின்னு சொல்லுவோம். ஆல் இந்தியா பார் கவுன்சில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த ஆல் இந்தியா பார் கவுன்சில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹைகோர்ட்டில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லா முடிச்சோம், டிகிரி மட்டும் முடிச்சிட்டோம், ஸ்டேட் பார் கவுன்சில் வந்து ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சம் டேட்டாஸ் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த ரிஜிஸ்டர் ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே ஏதாவது முடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட ஏதாவது ஒரு சீனியர் லாயர் கிட்ட போயிட்டு நம்ம நிறைய லா கற்றுக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் சேலரி எடுத்து பெரிய அளவு இருக்காது. அவங்க பார்த்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ஒரு 1000 இருக்கலாம், 500 இருக்கலாம், மந்த்லி ஓகேங்களா ஒரு 5000 இருக்கலாம். மந்த்லியே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவானது தான். ஏன்னா சீனியர் லாயர் அவங்க பார்த்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட் தான். ஸோ அது ஃபிக்ஸடாக இவ்வளோ அமௌண்ட் தான் அப்படின்றது எதுவும் கிடையாது. அந்த மாதிரி நம்ம நிறைய கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஏஐபின்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா பார் கவுன்சில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நம்ம லா ப்ராக்டிஸ் பண்ண போகலாம். லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் நிறைய கவர்மெண்ட் லாயர்ஸ்க்கான எக்ஸாம்ஸ்லாம் வரும். நம்ம அதை கிளியர் பண்ணி கவர்மெண்ட் லாயர் ஆகலாம், ஜட்ஜ் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜட்ஜ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சேலரிஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு 45லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய போஸ்டிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லா ஃபீல்டில் நிறையா இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட்டாகவும் நம்ம நிறையா கேஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம கிளாட் எக்ஸாம் எழுதுறோம், 12th முடிச்சுட்டோம், அது ஒரு டிகிரி முடிச்சுட்டோம், கிளாட் எக்ஸாம் எழுதி நம்ம என்ட்ரன்ஸ் அதாவது எக்ஸாமுக்குள்ளே வர போகிறோம், லா படிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான போர்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல கிளாட் எக்ஸாம் பார்க்கும்போது அதில் வந்து நம்ம 120 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதுவோம். 120ல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இங்கிலீஷில் வந்துட்டு என்ன மாதிரினா ஒரு பேசேஜ் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், பேசேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஸ்டானியம்ஸ் ஆன்டினியம்ஸ், அப்புறம் வெக்காபுலரி, வேறு கிராமர் ரூல்ஸு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காம்ப்ரிகென்ஷனு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம். இங்கிலீஷில் அதை படிக்கணும். அது லாஜிக்கல் ரீசனிங் சொல்லிட்டு மேக்ஸில் ஒரு ஆப்டிடியூட் மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருப்பாங்க. அப்புறம் பொலிட்டிக்கல் ஓரியன்டான நியூஸ் நம்ம ஸ்கூலில் படித்த ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய புத்தகத்தை வந்து படிக்க போகிறோம். 10th இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம ஷார்ட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாட் எக்ஸாம் 3 இயர் எல்எல்பி அண்ட் 5 இயர் எல்எல்பி ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிளாட் எக்ஸாம்ஸ் இருக்குது. இதை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு தமிழ்நாடு 2 காலேஜ் அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய காலேஜஸ் இருக்குது, அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகே, தமிழ்நாடு காலேஜ் தான் வேணும்னா பர்சன்டேஜ் நம்ம